ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. கோவில்களில் பிரசாதத்தை தயாரித்து வழங்க அறநிலைத்துறை முன்வர வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பிரசாத கடை நடத்துவதற்கான டெண்டர் அறிவிப்பை ரத்து செய்ய கோரி திருச்சியை சேர்ந்த வைத்தியநாதன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி பி. புகழேந்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் கோவிலில் பிரசாத ஸ்டால் டெண்டர் அறிவிப்பில் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும் ஏலத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. மனுதாரர் பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர், ஆனால் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சாராதவர் என்பதால் அவரால் ஏலத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. எனவே டெண்டர் அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும். கோவில் பிரசாத கடைகளில் வைக்கப்படும் பெரும்பாலான உணவுப் பொருட்கள் கடவுளுக்கு படைக்கப்படுவதில்லை. எனவே வணிக நோக்கில் கோவிலில் கடை நடத்துவதற்கான டெண்டருக்கான விதிகளை நீக்க வேண்டும் என்று வாதிடப்பட்டது. கோவில் நிர்வாகம் தரப்பில் ஸ்ரீரங்கம் கோவிலானது தென்கலை சம்பிரதாயம் பின்பற்றப்படும் வைஷ்ணவ கோவிலாகும். ஏற்கனவே நிறுவப்பட்ட பழக்க வழக்கங்களை நீர்த்து போக செய்யக்கூடாது என்பதற்காகவே அந்த தகுதி நிர்ணயம் செய்யப்பட்டது. பிரசாதத்தை தயாரிப்பது மற்றும் விற்பனை செய்வதை வணிக நடவடிக்கையாக கருத முடியாது என்று தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி, கோவில் பிரசாதம் கடவுளின் ஆசீர்வாதமாக கருதப்படுகிறது. பிரசாதம் வழங்குவதை வணிக நடைமுறையாக கருத முடியாது என அறநிலைத்துறை கூறுகிறது. ஆனால் தனியாரை பிரசாத விற்பனைக்கு அறநிலைத்துறை ஏன் அனுமதிக்கிறது என தெரியவில்லை. பிரசாத கடைகளை வணிக நோக்கில் தனியாருக்கு குத்தகைக்கு விடும் கோவில் நிர்வாகம் அதன் தரத்தை எவ்வாறு உறுதி செய்கிறது என்பதும் தெரியவில்லை. கோவில்கள் வணிக நடவடிக்கைகளுக்கான இடம் இல்லை என்பதை யாரும் மறக்க வேண்டாம். அழகர் கோவிலை போல அறநிலைத்துறைக்கு உட்பட்ட கோவில்களில் பிரசாதத்தை கோவில் நிர்வாகமே தயாரித்து வழங்க முன்வர வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்தார். மேலும் மனுதாரர் GST பதிவை புதுப்பிக்காததால் டெண்டரில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படவில்லை என்று கூறிய நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.